ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ இன்னோ வேர்ல்டு மார்க்கெட்டிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராயலோட நம்ம வீடியோஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரோ எந்த வீடியோவும் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கி விட்ராவல் டே இல்லையா? ஸோ இன்றைக்கி ராயலோட சாட்டர்டே, இன்றைக்கி விட்ராவல் டே. விட்ராவல் போட்டுக்கலாம். ஸோ விட்ராவல் போகிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரமோஷனல் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது சில்வர் பிளானில் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1950 பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் இகாம் பேக்கும், அதே வந்து பார்த்தீங்கன்னா 5990 பிளானில் இருந்தீங்க அப்படின்னா கோல்டன் இகாம் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது பிரதர் இப்போ வந்து போனதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் எதுவும் கொடுக்கல, இப்போ வந்து கொரியர் சார்ஜ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, 100 ரூபாய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுறது, அது பே பண்ணால் நாங்கள் 300 ரூபா பண்ணிட்டோம், சாரி 1000 ரூபாய் நாங்கள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணி பண்ணணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், முன்னாடி 1000 ரூபாய் பண்ணி அந்த 1100 ரூபாய் மாறின கடத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அகெயின் ஒரு 100 ரூபாயை பே பண்ணி ஸோ 2 ஸ்க்ரீன்ஷாட்டையும் மேட்ச் பண்ணி மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் இருக்கு இல்லையா, 1000 ரூபாய் பண்ணதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடியை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1100 ரூபா பண்ணவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்கும், அது என்ன எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இன்னொரு பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட விஷயம், அதாவது நான் டேஷ்போர்டு போய்க்கிறேன் பாருங்கள், டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேஷ்போர்டில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே இகாம் ப்ராடக்ட் சேல்ஸ் போனஸ் வேலட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இகாம் ப்ராடக்ட் சேல்ஸ் போனஸ் வேலட் அப்படின்னு பார்த்தா 1220 ரூபாய் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து எதுக்காக பிரதர் யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதை எதுக்கும் பயன்படுத்த தேவையில்ல. அப்படியே ஷாப் அப்படின்ற ஆப்ஷன் போங்க, ப்ராடக்ட்ஸில் போங்க. ப்ராடக்ட்ஸில் நமக்கு 2 பேக்கேஜஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இகாம் பேக்கு, கோல்டன் இகாம் பேக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சில்வர் இகாம் பேட்ச் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ரிமூவ் கார்டு கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்டு அப்படின்ட்டு கொடுங்க. கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா கோ டு கார்டு கொடுங்க. நம்ம ஆட் பண்ணிட்டோம். கோ டு கார்டு ப்ரொமோஷனல் பேக்காக கோ டு கார்டு கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், அந்த சில்வர் இகாம் ப்ரமோஷனல் பேக்கான ரேட் வந்து 1000 ரூபாய் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் அண்டு கொரியர் சார்ஜ் வந்து 100. ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அப்படின்றது இங்கே வந்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். பிளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா யூஸ் வேலட் அமௌண்ட் 1220 அப்படின்றதுக்கு பாருங்கள். ஸோ இந்த HDFC அப்படின்றத இப்படி கொடுத்துட்டு, அதாவது நீங்கள் உங்கள் வேலெட்டில் இகாம் ப்ரமோஷனல் பேக் இருக்கு இல்லையா, இகாம் ப்ரமோஷனல் போனஸ் அந்த வேலெட்டில் உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் அதை கூட லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த பேங்க் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், HDFC எதை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1100 கொடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் அந்த 1000 ரூபான்னு பண்ணிவிட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், பேக் டோட்டல் அமௌண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. என்டர் பெய்டு அமௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் ஏன் பெய்டு அமௌண்ட் அப்படின்னு வருது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இகாம் ப்ரமோஷனல் போனஸில் ஏதாவது சம் அமௌண்ட் இருந்து ஸோ அதில் டிடெக்ட் ஆகி நீங்கள் என்டர் பெய்டு அமௌண்ட் இங்கே வந்து டிடெக்ட் ஆகி வரலாம். ஸோ அதனால் இதை கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே அந்த டவுட் கேட்குற விஷயம் என்னென்னா, இகாம் ப்ரமோஷனல் பேக்கில் எங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் கேட்குறீங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, 1100 ரூபாய் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து இந்த கொரியர் சார்ஜோட 100 ரூபி கொரியர் சார்ஜோட பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜோட சேர்த்து போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் பண்ணவங்களாம் பேலன்ஸ் ஒரு 100 ரூபாய் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லோட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி ராயலுக்கு விட்ராவல் டே, சாட்டர்டே இல்லையா? ஸோ நியூ பிளானில், அதாவது நியூ வெர்ஷன் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எவ்ரி 500க்கு வந்து நீங்கள் வந்து எவ்ரி சாட்டர்டே 500 அக்கௌண்ட் ஆகிருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணால் விட்ராவல் கொடுத்துக்கலாம். அந்த ரீபத் ஓல்டு வெர்ஷன் மாதிரி 800 ரூபா வருது ஒன் டைம், அந்த 1500 ஒன் டைமு, அதுக்கப்புறம் 2000 பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நியூ வெர்ஷனில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பராக இந்த ராயலோட ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஒரு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருந்தது, இந்த ப்ரொமோஷன் பேக்கில் நாங்கள் 1000 ரூபாய் பண்ணுறதா இல்லை 1100 ரூபா பண்ணுறதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், 1100 ரூபாய் தான். 1000 ரூபாய் ப்ரொமோஷனல் பேக்கான காஸ்ட்டு ப்ளஸ் 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்